இரக்கத்துக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, அர்த்தம் கருணை. இதை எப்படி டிக்ஷனரியில் போடுறாங்கன்னா, இரக்கத்துக்கு இங்கிலீஷில் கிரேசியஸ். இதுக்கு அர்த்தத்தை சொல்லுது, கருணையின் அடிப்படையில் நிவாரணம் கொடுப்பது. இல்லைன்னா இது இப்படி சொல்றாங்க, கருணையின் மூலமாக நன்மைகளை, தேவைகளை இலவசமாக கொடுப்பது. அப்போ இந்த வசனத்தை பெயர்த்து போதிக்கணும்னா, கர்த்தர் இரக்கம் உள்ளவர்னு போதிக்கிறோமே, அதுல இப்படி சொல்லலாம், கர்த்தர் மனுஷனுடைய பலவீனங்கள்ல நிவாரணம் கொடுக்கிறார், இல்லைன்னா இலவசம் மட்டும் கொடுக்கிறார் அப்படின்னு தான் அதனுடைய பொருள். 1-2 வசனங்களை சொல்றோம் பாருங்க. கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே இலவசமா தான் தர்றார். அதுக்கு வசனத்தை சொல்றேன், சில காரியங்களை காமிக்கிறேன். ஏசாயா 52:3 சொல்றாரு, பணமின்றி மீட்கப்படுவீர்கள் அப்படிங்க. பைசாவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இலவசன்றார். பணமின்றி மீட்கப்படுவீர்கள், இலவசமா மீட்கப்படுவீர்கள். இலவசமாட்டு அவருடைய கருணை உங்களுக்கு எதுவுமே செலவழிக்காம எல்லாவற்றையும் வாங்கி தரும். மீட்கப்படுவீங்க. பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், நோய் பிரச்சனையா இருக்கலாம், வேற எந்த பிரச்சனையா இருக்கலாம், பணமே இல்லாம தேவன் உங்களை இலவசமா மீட்கும். இதுக்கு பேர் தான் இரக்கம் சொல்றாரு. ஏசாயா 55:1 சொல்றாரு, பணம் இல்லாதவர்களே வந்து வாங்கி சாப்பிடுங்க. அப்ப இலவசம் தான். பணம் இல்லாதவர்களை வந்து வாங்கி சாப்பிடுங்கன்னு, இலவசமா சாப்பிடுங்க வாங்க அப்படின்ற. நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் சொல்றாரு. வாங்கய்யா, பணத்தை பத்தி பார்க்காதன்றாரு. பார்க்காம விலையை பத்தி பார்க்காத. பணமும் வேண்டாம், விலையும் வேண்டாம், எதுக்கும் பணமும் வேண்டாம், கர்த்தர்ட்ட எதுக்கும் பெரிய விலையும் கொடுக்காண்டாம், திராட்சை ரசமும் பாலும் வாங்கி சாப்பிடுங்கன்றார். அப்ப இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் இலவசமா கொடுக்கிறார். இலவசமா வேலை செய்கிறது கர்த்தருடைய இரக்கம். அதுக்கு 1-2 அற்புதங்களை சொல்லிட்டு முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் போகலாம். அதுக்கு பின்னாடி ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. மத்தேயு 14:12-13-14 கர்த்தர் இறங்குகிற காரியத்தை பத்தி பேசுறார். யோவான் ஸ்நானகன் இறந்து போயிட்டான், அவன் தலையை வெட்டிட்டாங்க. இந்த செய்தி இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகிறது. இயேசு அதை கேட்டுட்டு சொல்றாரு, படவில் ஏறி தனிமையான ஒரு இடத்துக்கு, வனாந்திரமான ஒரு இடத்துக்கு அவர் போனார். இதை ஜனங்கள் கேள்விப்பட்டு எல்லா தேசத்துல இருந்து கால்நடையாகவும் தூரம் நடந்து வந்து அநேக வியாதிகளை கொண்டு வந்து, அநேகர் வியாதியாக தனிமையில வந்து அவரை பார்க்க வந்தபோது தேவன் அவங்க மேல மனதுருகி அவங்களுக்கு எல்லா அற்புதத்தையும் எல்லா பலகீனத்தையும் போக்கிவிட்டார். அந்த இடத்துல எந்த நன்மையும் யாரும் கொடுக்கவே இல்லை, யாரும் கொடுக்கிற மாதிரி இல்லை. எல்லாம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப பணம் இல்லாதவங்க, விலை இல்லாதவங்க. அன்னைக்கு காலகட்டத்தில், இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் தான் உலகத்திலே மோசமான காலகட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்த காலகட்டம் தான். அந்த காலகட்டத்தில் எருசலேமில் அவ்வளோ கஷ்டம். இப்போ சொல்றாரு, பைசா பத்தி பார்க்காத, இல்லை விலை கொடுக்கறத பற்றி பார்க்காத, இரக்கம்னு ஒன்று இருக்கு கர்த்தர்கிட்ட. அந்த இரக்கம் உன்னை என்ன இருந்தாலும் என்ன இல்லாம போனாலும் உனக்கு கண்டிப்பா எல்லாவற்றிலிருந்து ஒரு மீட்பை கர்த்தர் வாங்கி தருவார். எவ்வளோ விலைக்கரையும் கொடுத்து வாங்கக்கூடிய திராட்சை ரசமா இருக்கலாம், எவ்வளோ விலைக்கரையும் கொடுத்து வாங்கக்கூடிய பாலா இருக்கலாம், எல்லாவற்றையும் நீங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க, இலவசம் அப்படின்ட்டு சொல்றாரு. நல்லா இருக்கு பாருங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா என்ன விஷயம் நம்மளுக்கு கிடைக்காம போவதற்கு என்ன விஷயங்கிறது சொல்லிடுறேன். இன்னொரு விஷயத்த பேசுறாரு. மத்தேயு 14:16 பேசுறாரு. இந்த இடத்துல தான் சொல்லுது, நிறைய பேர் வந்தாங்க, இயேசுக்கு அவங்கள பசியோடு கூட அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை. அதுதான் கருணை. யாரும் நிறைய சாப்பாடும் கொண்டு வரல, ஏன்னா கூட சாப்பாடு இல்லை. நீங்க நினைக்கலாம் சில நேரத்துல எல்லாருமே வேகமா வந்துட்டு வேகமா போயிடலாம் வந்திருப்பாங்க. கிடையாது. வேதம் சொல்லுது அது தனிமையான ஒரு வனாந்திரம். வனாந்திரத்துக்கு ஓடி வராங்க, வந்துட்டு போறதுக்கே நேரம் ரொம்ப ஆகும். வனாந்திரமான ஒரு இடத்துக்கு வந்துட்டு வனாந்திரமா
போகிற இடத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு மணிக்கூர் கணக்கு அங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். ஆனால் அங்கே 3 நாள் அவங்க இருந்தாங்க. இருந்தபோது அவங்க வாங்கி தின்றதுக்கு ஒன்றும் இல்லை, அங்கே பொருளும் கிடையாது, திராட்சை ரசம் கிடையாது, பாலும் கிடையாது, புரட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு சீசர்கிட்ட, நீங்கள் எல்லாருக்கும் பரமாறுங்கன்றார், கொடுங்கன்றார். அப்போ அங்கே ஒரு வார்த்தை போடுவோம், இத்தனாயிரம் பேருக்கு நாங்கள் எங்கே போய் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு. என்னதுன்னா அது இரக்கம் அற்ற ஒரு செயலை காட்டுது. வாங்கி கொடுக்கலாம், எங்கேயா போய் பணம் கொடுத்தா எல்லா இடத்துக்கும் போக முடியும், வர முடியும். ஆனால் அவங்களுக்கு கொடுக்க இருதம் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு எல்லாரையும் பந்தியில் அமர பண்ணு அப்படி சொல்லிட்டு அப்பத்தையும் மீனை வாங்கி பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி தேவன்டா கொடுத்து அதை அப்படியே பல மடங்கு மல்டிபை பண்ணி பெருக செய்து ஆளுகளுக்கு கொடுத்தார். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா கருணையை சொல்லுது. உங்களுக்கும் தருவார், நிறைய தர்றார் இல்லையா? நம்ம சர்ச்சில் நிறைய தர்றார். படக்கணும் வாழ்க்கை மாறிடுது, பிசாசு ஓடிடு, படக்கணும் சுகம் கிடைச்சிருது, வியாதி போயிடுது, நல்ல வழிகளெல்லாம் சட்டு புட்டும் கிடைக்க ஆரம்பிச்சுது. இது எல்லாம் என்னென்ன கருணை, தேவன் உங்க மேல வச்சிருக்கிற கருணைனால தான் இதெல்லாம் செய்றாரு, கொடுக்குறாரு. காசு இருந்தால் மட்டும்தான் அற்புதம் நடக்குன்னு பார்த்தா சர்ச்சில் 2 பேர் 3 பேர் தான் நடக்கும். அவங்க தான் கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. காணிக்க நிறைய போடுறவங்களுக்கு அற்புதம் நடக்கிறா இருந்தா அதுவும் 1 2 பேர் தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வேற, ஆனால் எல்லாருக்குமே கர்த்தர் கொடுக்குறாரு. பைசா இருந்தாலும் கொடுக்குறாரு, பைசா இல்லாதவனும் கொடுக்குறாரு, ஏழையா இருந்தாலும் கொடுக்குறாரு, பணக்காரன் இருந்தாலும் கொடுக்குறாரு. அதுக்கு பேர் தான் கருணை, நிவாரணம். கர்த்தர் எல்லாருக்குமே செய்கிறார், இலவசமாட்டு செய்கிறார். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருது இல்லையா? பெருசா ஒன்றும் இழந்துடா. தேவன் கேட்பது என்ன? பல பட்டணத்தில் இருந்து இயேசு வனாந்தரத்துக்கு போனதை கேள்விப்பட்டு ஜனங்கள் வந்தாங்க. யோவான் ஸ்நானகன் உடைய காலகட்டத்தில் செத்து போகுது. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நிறைய கொடுக்கவும் செஞ்சார். அப்போ தேவன் அவங்ககிட்ட கேட்டது என்ன விரும்புகிறார் அப்படின்னா, இலவசமாக தான் கொடுக்குறான்னு சொல்றாரு. ஆனாலும் பொருளாதாரங்களை பற்றி அவர் ஒன்றும் பேசுறது கிடையாது, கேட்கறது கிடையாது. என்ன சொல்றாருன்னா, தேவன் கேட்பது என்ன? சுத்த இருதயத்தோடு கர்த்தரை துதிங்கள். நீங்க உங்க துதி இருக்கு பாருங்க, அதுக்கு துதிக்கிறது நல்லது. அத சுத்த இருதயத்துல இருந்து ஏறெடுக்கணுன்றார். சுத்தமான இருதயத்துல இருந்து நீங்க துதிக்கும் போது இப்போ உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு, அதுதான் நீங்க விலை கொடுக்கணும். அதுக்கு விலை கிடையாது. உங்க இருதயத்துல இருந்து கையிலிருந்து கொடுக்கறது விலை, இருதயத்திலிருந்து கொடுக்கறது விலை அல்ல. சுத்த இருதயத்தோடு துதிங்கன்றார். 148:7 அதெல்லாம் சொல்றாரு, பூமியில் உள்ளவர்களை கர்த்தரை துதியுங்கள். அற்புதம் விதமா இருக்கும், நீங்க அந்த வசனத்தை படிக்கணும். சொல்லிட்டு சொல்லுவார் 148:11, பூமியின் ராஜாக்களை கர்த்தரை துதியுங்கள், சகல ஜனங்களை உண்மை உள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை துதியுங்கள், சகல நியாயாதிபதிகளை உண்மை உள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதியுங்கள், சகல பிரபுக்களை கர்த்தரை துதியுங்கள், சகல வாலிபர்களை சுத்த இருதயத்தோடு கர்த்தரை துதியுங்கள், சகல கன்னிகளை சுத்த இருதயத்தோடு கர்த்தரை துதியுங்கள், முதியவர்களை சகல முதியோர்களை சுத்த இருதயத்தோடு கர்த்தரை துதியுங்கள், பிள்ளைகளே சுத்த இருதயத்தோடு கர்த்தரை துதியுங்கள் அப்படின்ற. இந்த சுத்த இருதயம் சொல்றாரு பாருங்க, அது என்ன? அதுவும் கேட்கல. சுத்த இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கணும், சுத்த இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கின்றார். அதுக்கு அவர் சொல்றாரு, சங்கீதம் 148:13 சொல்றாரு, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க கடவர்கள் அப்படி போட்டுட்டு, அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது அவர் சொல்றார். அதான் சுத்த இருதயம். அவருடைய நாமம் தான் உயர்ந்த நாமம். அந்த துதிக்கும் போது வேறு ஒரு நாமத்திற்கு எந்த அளவும் நான் கனம் கொடுக்காம, அதை உயர்த்தாம, கர்த்தருடைய நாமத்தை மட்டும் கனம் கொடுத்து அதை உயர்த்துவது தான் சுத்த இருதயம். அவர் சொல்றாரு, அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. புரிஞ்சுக்கிடுங்கன்றார். இங்க புரிஞ்சுடுங்க, கர்த்தருடைய நாமம் மாத்திரம் தான் உயர்ந்தது. அந்த ஒரு நாமத்தை மாத்திரம் நீங்க உயர்த்துவது தான் சுத்த இருதயம் என்றார். சுத்த இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரன்றார். நம்முடைய இருதயத்துல பல வருஷமா அநேக நாமங்களை துதிச்சதுனால சின்ன ஆசைகள், நல்ல எண்ணங்கள் எல்லாம் இருக்கும், ஒரு பிடிப்பு இருக்கும் நமக்கு. அதுக்கு மேல கர்த்தர் சொல்றாரு, அந்த இருதயத்தை சுத்தமாக்குறார், பியூரிஃபை பண்ணுங்க, சுத்தம் பண்ணு. கண்ட விஷயத்தெல்லாம் நம்ம ஆராதிச்சுட்டு வந்திருப்போம். இப்ப சொல்றாரு, நிறைய பேருடைய இருதயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும். பல பேருக்கு பல தேவைகள் இருக்கும்.
விட முடியாது. இப்ப பியூரிஃபை, சுத்தம் பண்ணும், கிளீன் பண்ணுன்றார். அதை சுத்தம் பண்ணிட்டு இப்ப துதி இலவசமா கத்து தர்றார். இலவசமா கத்து தர்றாரு, இலவசமா கத்து தர்றாருன்னு நம்ம ஊர்ல வந்து ரேஷன் கடையில இலவசமா கொடுக்குறாங்க இல்லையா? நிறைய இடத்துல இலவசமா கொடுக்குறாங்க. இலவசமா தான் கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு உண்மையான அட்ரஸை கொடுக்கணும். அப்பதான் கொடுப்போம். ஆதார் அட்டையில் பேர் கரெக்டா இருக்கணும், ஸ்மார்ட் கார்டில் பேர் கரெக்டா இருக்கணும், ரேஷன் கார்டில் கரெக்டா இருக்கணும், பேன் கார்டில் பேர் கரெக்டா இருக்கணும். ஒரு காட்டுல ஒரு நெடில் குறியில் தப்புனா கூட தரமாட்டான். எல்லாம் கரெக்டா இருக்கணும், அப்பதான் தருவான். அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு. அதான் சுத்தம். உங்க இருதயத்துல கர்த்தர் மட்டும்தான் இருக்கணும், அதுதான் சுத்தம். அந்த சுத்த இருதயத்தோடு கூட கர்த்தரை துதின்றார். சில பேர் கர்த்தர்ட்ட நல்லா துதிப்பாங்க, வேற இடத்துல போவாங்க. அப்படின்னு சொன்னா அது சுத்த இருதயம் இல்லை, சுத்தி போட்ட இருதயம். அதனால தான் சுத்த இருதயத்தோடு கர்த்தரை துதி. அவருடைய மகிமை பூமிக்கு வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும். அந்த சுத்தம் தான் பரிசுத்தம். புரியுதா? உங்க ஹார்ட்ல ஒரே தெய்வத்தினுடைய நாமத்தினுடைய பேரை மட்டும் வச்சிருக்கீங்க, அதான் சுத்தம். அதுக்கு பேர் தான் பரிசுத்தம் சொல்றாரு. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா போட்டு சொல்றாரு. கொண்டாட்டம் உங்களுக்கு. சுத்த இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறான் பாருங்க. இஸ்ரவேலை பரிசுத்தன், அவன் வீட்டுக்கு கொண்டாட்டம் நிச்சயம் வந்துரும்ல. எப்பவும் வீடு கலகலப்பா தான் இருக்கும், ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும் வீட்டுல. கொண்டாட்டம்னாலே அதுதான், கவலை என்று ஆடி மகிழ்வதுதான் கொண்டாட்டம். இவர் சொல்றாரு, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறவனுக்கு, அந்த பரிசுத்தவானுக்கு, அந்த இஸ்ரவேலுக்கு வீட்டுல எப்பவும் கொண்டாட்டமா தான் இருந்துச்சு. அப்படியே மீட்பு எல்லாம் உள்ள வந்துருன்றார். அப்படியே பெரிய மனுஷனாயிடலாம். அவர் இறக்கம் உள்ள தெய்வம். பிரசுத்தம் கூட ஒன்றும் கேட்கல, ஹார்ட் மட்டும்தான். பொண்ணும் பொருளும் நீங்களே போட்டுக்கிடுங்க இல்லையா, நல்ல வஸ்திரத்தை கட்டிக்கிடுங்க, எல்லாம் நீங்க பண்ணிக்கிடு, பிரச்சனை இல்லை. ஆனா இருதயத்தை மட்டும் அவர் ஒருவருக்கு கொடு, அதுதான் சுத்தன்ற. யோவான் 7:37. தாகமா இருக்கிறவர்கள் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். அவர் சொல்றாரு, நிறைய பேருக்கு தாகம் இருக்குது, எப்படியாவது மீட்கப்படணும், என் வியாதி போகணும், என் நோய் போகணும், என் பிசாசு போகணும், என் வறுமை போகணும், என் போட்டில் நல்ல தொழில் நடக்கணும், நான் எப்படியா நல்லா இருக்கணும், ஏகப்பட்ட கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, தாகாம இருக்கிறீங்க தானே, என்னிடத்துல இருந்து பானம் பண்ண கடவுது அப்படின்ற. ஏண்ட வா, இங்க வா, நீ உண்மையாட்டும் கேட்டு நீ வா. ஏசாயா 55:1 சொல்றாரு, everyone who thirst come to the water. இல்லையா, தண்ணீர்னு சொல்றாரு. அதாவது தாகாம இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தண்ணீர் அண்டைக்கு வா. ஏசு சொன்னதான் ஏசு சொல்றாரு. தண்ணீர்ங்கிறது ஹோலி ஸ்பிரிட் சொல்லுது. தேவன் ஆவியா இருக்கிறாரு, அவர்கிட்ட வா. அந்த ஒரு தேவனிடத்துல நீ வா, தாகத்தை வச்சு சுமக்காதன்ற. உங்களுடைய தாகத்தை போக்குறதுக்கு உலகத்துல எந்த தேவத்தாலும் முடியாது, ஆவியானவரை தவிர. தாகத்தை தண்ணி மட்டும்தான் தீர்க்குங்க, வேற எதுவும் தீர்க்காது. அப்படி போலதான் சொல்றாரு, உங்க பிரச்சனையை தீர்க்கிறது, தாகத்தை தீர்க்கிறது எப்படி தண்ணீரோ, அப்படி போல உங்க பிரச்சனையை மீட்பது பரிசுத்த ஆவி மட்டும்தான். கம், let him come to me. அவன் என்னிடத்துல வர அனுமதிக்கட்டுன்றார், அனுமதிங்கன்றார். let him come to me, என்னிடத்துல வருவதற்கு ஒரு அனுமதி நீங்க வாங்கிடுங்கன்றார். உள்ளத்துக்குள்ள நான் கர்த்தர்ட்ட போறேன், நான் கண்டிப்பா மீட்கப்படுவேன். அவர் சொல்ற சுத்த இருதயம், let him come to me. இயேசு சொன்ன, என்னிடத்துல வா, சரியான போதனை போதிப்பேன், உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாங்கி தருவேன். அவர் வந்தவன் தாகமெல்லாம் போயிடும். உங்களுடைய வெற்றி தேவனுடைய இரக்கத்தில் இருக்குது. தேவனுடைய இரக்கம் உங்களுடைய இருதயத்தில் இருக்குது. இருதயம் தான் உங்கள் வெற்றியை கொண்டு வர போகுது. எல்லா சர்ச்சிலும் வந்து முடியையும் மூளையும் பார்த்துட்டு இருக்கிறான். உங்க ஹார்ட் தான் பிரச்சனை. உங்க ஹார்ட் உண்மை உள்ளதாக தான் இருக்கணும் பாருங்க, உத்தமமா இருக்கணும் ஹார்ட். எவனுக்கும் எதுக்காக விலகி போகக்கூடாது. அந்த சுத்த இருதயத்தோடு கர்த்தரை துதிங்க அப்படின்றார். அந்த வார்த்தைகளெல்லாம் அந்த பைபிளை படிக்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நான் படிப்பேன். இந்த விஷயத்தை நான் போதிக்கிறேன் பாருங்க, இதெல்லாம் நான் அதில் இருந்து தியானிச்சு நான் சந்தோஷப்படுற விஷயங்கள், அதான் கூட போதிக்கிறேன். அது அப்படியே நிற்கும். என் பையனுக்கு முதல்ல நான் சொல்லிக் கொடுக்குறது தான், எதிர்த்து நின்று கர்த்தருடைய நாமத்தை தவிர எந்த நாமத்தை முதல்ல எதிர், அதில் லாபமோ நட்டமோ எதிர்த்து நின்று தான் சொல்லிக் கொடுப்பேன். என்னுடைய போதனை அவனுக்கு அதுதான், முதலே எதிர்த்து
முதலே சண்டை போடுங்க, பிசாசை எதிர்த்து நின்று சண்டை போட சொல்லி கொடுப்பேன். நான் ஒரு விக்ரமா அதை தூசிக்க கற்றுக்கொள்ளுங்க. அந்நிய நாமமா அதில் தூசிக்க கற்றுக்கொள்ளுங்க. அது முதல்ல அவனுடைய வெறுப்பு, அவனுடைய இருதயத்துக்கு வெறுப்பை ஏற்றி விட்டுருவேன் நான். அதுக்கு போய் ஆச்சரியாயிருவான். அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா போய் ஒட்டிக்குவான். அது ஒண்ணு போதும், அவனை கடைசி வரைக்கும் ரசிக்கும். நீங்க பிள்ளைங்களாம் ஒண்ணு இல்லை தம்பி, அதெல்லாம் சும்மா கல்லு தான், நம்ம அண்ணு தானே, சும்மா உள்ள போயிட்டு வெளியே உள்ள போட்டு உள்ள. நிறைய பேர் ஆவிக்குரியவங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை, இவங்க என்றாங்களா ஒண்ணு இல்லைன்னு உள்ள போயிட்டு கர்த்தருக்கு மேல பெரிய ஞானிகள் நீங்கள். அவர் சொன்னாரு பார்க்கவே செய்யாத ஓடிடும். நீ உள்ள போயிட்டு வெளியே வராங்க. உள்ள இருதயத்தோடு கர்த்தர் ஸ்தோத்தரிக்கின்றார். கர்த்தரை முதல்ல வாருங்கன்னார். கர்த்தரை பின்பற்றுங்கள், கர்த்தரையே பின்பற்றுங்கள். சின்ன விஷயம்தான், பட் பெரிய லாபம். எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா உங்களுக்கு? தெரியும். நான் என்னைய பத்தி நான் இப்ப பேசிட்டு இருக்கும் போது எனக்கு தீர்க்கதரிசனம் வேணும்னா உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு வந்துடும். ஆளை பற்றி ரெண்டு காரியமாவது எனக்கு வந்துடும். அதுக்கு காரணம் என்ன? அவரிடத்தான் வருவேன், அவரை தான் பின்பற்றுவேன். ஆற்றில் சுத்த இருதயம். கர்த்தரை குறித்த காரியத்துல சுத்த இருதயம். மனுஷனை குறித்த காரியத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு வருவோம். கர்த்தரை பற்றிய காரியத்துல சுத்த இருதயம். ஃபர்ஸ்ட் இது கர்த்தரை குறித்த காரியம். கர்த்தரை குறித்த காரியத்துல சுத்த இருதயம். அடுத்து மனுஷனை குறித்த காரியத்துல சுத்த இருதயத்துக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் மனுஷன் கர்த்தரை குறித்த காரியத்துல கர்த்தர் ஒருவர் தான் தேவன்ற சுத்த இருதயம். இவன் பாருங்க அழகா இருக்கும். மத்தேயு 19:27 சொல்றாரு, நாங்கள் உம்மை பின்பற்றினோமே. பேதுரு சொல்றாரு பின்பற்றினோமோன்னு வார்த்தை சொல்றாரு. உம்மட்ட வந்தோம், இப்ப உண்மையே நாங்கள் பின்பற்றினோமே அப்படின்னு கேட்கிறார். பின்பற்றும் முறை மத்தேயு 19:27. பேதுரு இயேசுவை நோக்கி எப்படி பின்பற்றுறது என்னென்ன அது முறையை சொல்றாரு. பின்பற்றுறது என்னது? முதல்ல கர்த்தரிடத்துல வரணும் முழு இருதயத்தோடு, அப்புறமா அவருக்கு பின்னாடியே போகணும். அதான் பின்பற்றுவது என்னங்கிறத சொல்றாரு. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே போடுறாரா? பின்பற்றும் முறையை போடுறாரு. எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம். பழைய தேவங்கள், பழைய மனுஷர்கள், புதிய மனுஷர்கள் பின்பற்றினோமே. அப்புறமா கேட்கிறாரு, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். பவர்ஃபுல் வார்த்தை இது. நம்ம எல்லாம் கேட்போம், ஆண்டவரை ஜெபம் பண்ணணுமே, நீங்க எனக்கு என்ன தந்தீர்னு கேட்போம். இவர் சொல்றாரு, உம்மை பின்பற்றினே, எல்லாவற்றையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றினே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லா ஊழியக்காரங்க பேசுறதான் பேசுவாங்க தெரியுமா உங்களுக்கு? உபவாசம் பண்ணனே, ஜெபம் பண்ணனே, நல்லது, குட் குட் குட், அது வெரி குட். ஆனா இது எக்ஸலண்ட். எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினே, எனக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் கேட்கணும் கர்த்தர்ட்ட. ஆண்டவரே எல்லாம் நீங்க கேட்க முடியுமாங்க? ஒரு பவர்ஃபுல் வார்த்தை இது. ஆண்டவர் உமக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறேன், எனக்கு என்ன தந்தீர்? நீங்க கேட்கறேன், ஆண்டவர் நான் சபைக்கு வந்தேன்னா என்ன தந்திரும் கேட்பீங்க. ஆனா பேதுரு சொல்றேன், எல்லாவற்றையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றுறேன், எனக்கு என்ன தந்திரும் கேட்கிறான். அத பவர். அந்த தேவத்திட்ட ஒண்ணு கேட்கும் போது பவரான கேள்வி கேட்கணும், லூசான கேள்வி கேட்க கூடாது. தேவனே நிற்கிற அளவுக்கு தான் கேட்கணும். அநேக இடத்துல தேவன் மனுஷ பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களா? மனுஷன் பேசுற ஒவ்வொரு பேச்சை கேட்டு இப்படி ஒரு விசுவாசம், இப்படிப்பட்ட ஞானம், இது எங்க இருந்து வந்துச்சுன்னு தேவனே பிரமிச்சு பண்ணி இருக்கிறார். இந்த கேள்வியில் அவ்வளவு பவர் இருக்கு. பேதுருடைய பேச்சில் எப்படி? நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமோ, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு இப்போ ரிப்ளைடு பண்றாரு, பிரதியுத்தரம் சொல்றாரு. அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்துல மனுஷகுமாரன் தம்முடைய சிங்காசனத்துல வீற்றிருப்பார். ஒரு ரகசியத்தை சொல்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா என்ன கிடைக்கும் கேட்கிறிய? உனக்கு சொல்றேன், மறு ஜென்மம்னு ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்துல உன் கூட நிக்கிறன இயேசு கிறிஸ்து, இவர் தான் அந்த சிங்காசனத்துக்கு சொந்தக்காரரு. அங்க சிங்காசனம் ஒன்று இருக்கும், அந்த சிங்காசனத்துல நான் தான் உட்கார்ந்துருப்பேன். ஹலோ, கேட்கறதுக்கு எப்படிப்பட்ட பதில கொடுக்குறாரு பாருங்களேன். அப்படி சொல்லிடுவாரு, என்னை பின்பற்றின நீங்களும், ஏசு சொல்றத, என்னை பின்பற்றின நீங்களும். ஜெபிக்க தெரியாத காலகட்டத்தில், உபவாசம் பண்ணப்பட தெரியாத காலகட்டத்தில் அப்ப சொல்றாரு, என்னை பின்பற்றின நீங்களும். இந்த வார்த்தை, இந்த ஃபாலோங்கிற வார்த்தையா சொல்றாருன்னு, தேவத்தை நீ உன்னோட பின்பற்றினா நீ ஜெபிக்க தெரியாதவன என்ன ஜெபிக்கலாம், வந்துடும் தானா. அதனாலதான் ஜெபத்தை இதுல அழுத்தாம பின்பற்றுதல் பற்றி பேசுறாரு. நீங்க தேவத்தை முழு இருதயத்தோடு பின்பற்றினீங்கன்னா ஆவிக்குரிய எல்லா வரங்களும், ஆவிக்குரிய எல்லா தன்மைகளும் உங்களை ஒட்டி. அதான் சொல்றாரு, என்னை பின்பற்ற நீங்களும்
12 கோத்திரங்களை நியாயம் தீர்ப்பீர்கள், 12 சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்கள். ஃபர்ஸ்ட் முழு இருதயத்தோடு கம் வரணும், அப்புறமா பூரணமா அவருக்கு பின்னாடியே போயிடணும். அதில் சொல்லிட்டு சொல்லுவார், பின்பற்றல இன்னொரு முறை கணத்தை அவருக்கு கொடுக்க சொன்னார். அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருக்கு முதல் கணத்தை கொடுக்கணும். நீங்க எப்பமெல்லாம் இயேசு ஆராதிக்கிற நேரத்தில் உங்க மனைவிக்கு, புருஷனுக்கு, பிள்ளைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்போ உங்களோட முக்கியத்துவம் தான் உங்களுடைய கடவுளா இருக்குது. அப்பப்போ மாறிடு. உங்க கடவுள் சில நேரத்தில் புருஷன், சில நேரத்தில் செத்தவன் வீடு, சில நேரத்தில் பால்காய்ப்பு, சில நேரத்தில் திருவிழா, சில வீட்டில் வேற ஃபெஸ்டிவல்லாம் நிறைய இருக்கு. பங்குட்டு இங்கிலீஷில் ஒரு பேர். இதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீங்கள் நினைக்கிறீங்க நான் கடவுள் ஆராய்ச்சி. நீங்கள் எப்பமெல்லாம் உங்கள் மைண்டு ஒரு விஷயத்துக்கு முன்னாடி போதோ அதுதான் உங்களுக்கு கடவுள். கடவுள் நீங்கள் பார்க்கல, ஆனால் பட் உங்களோட செயல்பாடில் நீங்கள் கடவுளை முன்னாடி கொண்டு வச்சுக்கிறீங்க. என் நிமித்தமாக இது எல்லாவற்றையும் பின்பற்றும் முறை இது. எப்பவும் தேவனை தான் நம்பர் ஒன்று வச்சோம், சதா காலங்களில் அவர் தான் நம்பர் ஒன்று வச்சோம். மீட்கப்படுவீர்கள்ன்றார். ஒண்ணுமே வேண்டாம் உங்களை மீட்டு காட்டுறன்றார். எப்படி வேணாலும் தூக்கி வைக்க முடியுன்றார். கர்த்தருடைய சொல்ல விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இதுக்கு டேன் ஆயிருங்க. செபிக்கிற 90 பேர் இந்த கற்பனையில கிடையாது, உண்மையுள்ள இருதயத்தோடு வர்றது கிடையாது, உண்மையாய் அவரை பின்பற்றுவது கிடையாது. உபவாசிக்கிற 75% பேர் கர்த்தர்ட்ட உண்மையா வரவும் இல்லை, உண்மையா பின்பற்றுவதும் இல்லை. ஏதோ ஒரு சில பேர் உண்மையா வர்றான், உண்மையா பின்பற்றுறான். அவன் இன்மையிலே நூறுத்தனை அடைவான், மறுமையில நித்திய ஜீவன் அடைவான். யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் சொன்னதான் முக்கியம். எனக்கு நான் அவர் சொன்னதான் கேட்பேன். இங்க பிரச்சனை என்னன்னா, வேதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியாய் சந்தோஷமா மாறணும். இதுதான் பிரச்சனை. பிரச்சனையை சொல்லிட்டு அடுத்த கட்டத்து போறேன். உங்களுடைய பிரச்சனை என்னது? உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தர்றாங்களே, அந்த சந்தோஷத்தோடையும் வேதம் உங்களுக்கு குறைவான சந்தோஷமே தருகிறது. இதுதான் பிரச்சனைக்கு காரணம். அதை கண்டுபிடிச்சிடுறோம் பாருங்க. ஒரு காலத்துல எனக்கு ஒரு சகோதரனை பிடிக்குது, அதை இது 10 வருஷம் கழிச்ச பின்னாடி இன்னொரு சகோதரனை பிடிச்சிருது. அப்போ ஒரே சகோதரமாக தான், ஆனா மாற மாற பிடிக்குது. ஏன்னா சந்தோஷத்தின் அடிப்படையில் தான் பிடிக்குது. இங்க கர்த்தர் சொல்றாரு, வேதம் உங்களுடைய மன மகிழ்ச்சியாய் எல்லாவற்றோடும் மாறும் பொழுதுதான் இந்த பகுதிக்கு வர முடியும். அதனால தாவீது சொன்னார், வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் வேதம் மனமகிழ்ச்சியா இல்லைன்னா வேற வேற ஆட்களுக்கு முதன்மை கொடுத்து கெட்டு பேர் பண்றார், துக்கத்திலே அழிஞ்சு பேர் பண்றார். வேதம் மனமகிழ்ச்சியா இருந்தா வேற ஏதாவது மனமகிழ்ச்சி வரும், அந்த மனமகிழ்ச்சி நான் கெட்டு போயிருப்பேன். வேதம் எனக்கும் மனமகிழ்ச்சி, அதனால உம்முடைய கற்பனைகள்ல நான் ஸ்டெடியா இருக்கிறேன்ற. அவர் தான் எனக்கு எல்லாம். அவர் தான் என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அவர் தான். பசியோ பட்டினியோ நிர்வாணமோ பணமோ பலகீனமோ அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் எல்லாம் அவர் தான் எனக்கு. அதான் பவுல் சொன்னார், பணத்தோட இருக்கு தெரியும், பணம் இல்லாமல் என்னால வாழ தெரியும். எல்லா காலத்திலும் மன ரம்மியமா இருக்க தெரியும். பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரோட எப்படி நிற்கணும் தெரியும், பிரச்சனை இல்லாட்டியும் கர்த்தரோட எப்படி வாழணும் எனக்கு தெரியும். பணம் இருந்தாலும் கர்த்தரோட எப்படி வாழணும் தெரியும், பணம் இல்லாட்டியும் கர்த்தரோட எப்படி வாழணும் தெரியும். அவன் கர்த்தரோட வாழ கத்துக்கிட்டவன். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை பிடிச்சுக்கிட்டான். நீங்க வளர்ந்து வளர்ந்து பெருகணும். சர்ச்சைக்கு வர்றது எதுக்குன்னு, ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியோட நிக்கிறதுக்கு இல்லை, அடுத்த மூளை உங்களுக்கு வேலை செய்யணும், செய்ய வைப்பேன் நான். நீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த கஷ்டத்தெல்லாம் நான் தூக்கி சுமக்கிறதுனால அது எனக்கு எப்பமெல்லாம் லகுவாகிறதோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல கஷ்டத்தை நான் வைப்பேன். இந்த கஷ்டம் தான் உங்களுக்கு அடுத்து லகுவா போதுங்கிற மனசு உங்களுக்கு தரமாட்டேன் நான். பரலோகம் நாளைக்கு வந்துங்கிற கட்டுக்கதையை பேச மாட்டேன் நான். உங்களுக்கு தூக்கி சுமக்க முடியாட்டும் கூட உங்களை வலுக்கட்டாயமா தூக்கி சுமக்க பண்ணுவேன் நான். ஏன்னா இதுதான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றல். உங்களுக்கு எல்லாருமே நான் நல்ல ஜோம்பனுங்க சொல்லுவேன். பட் அதை விடவும் டாப் வேலையில நிறைய இருக்குது, அதை விட 100 மடங்கு பவர்ஃபுல் காரியங்கள்லாம் இருக்குது. உண்மையாய் பின்பற்றுவது, உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்வது 1000 மடங்கு ஜெபத்தை பார்க்கும் பவர் உள்ளது. உண்மைங்கிற ஒரு விஷயம் உலகத்திலே பெருசு. அந்த உண்மையாய் கர்த்தரை பின்பற்றி உண்மையாய் கர்த்தத்தில் வந்து ஆராதிப்பது, உயர்த்துவது பெருசற்ற. பின்பற்றும் முறை நிறைய பேருக்கு தெரியல. பின்பற்றுகிற முறை எப்படி பின்பற்றணும்? ஆண்டவர் பலமுறை ஒரு விஷயம் சொல்லுவார், ஒருவனுக்கு 100
ஒருவனுக்கு 60, ஒருவனுக்கு 30 இப்படி கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லுவார். ஆனா இங்க அந்த வார்த்தை போடவே இல்லை. ஒருத்தன் விதைச்சான், ஒருத்தனுக்கு 100 மடங்கு, ஒருத்தனுக்கு 60 மடங்கு, ஒருத்தனுக்கு 30 மடங்கு. ஒரு இடத்துல 2-3 இடத்துல சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல சொல்லும்போது 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்குலாம் ஃபோல்டர்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. இங்க ஒரே வார்த்தை சொல்றாரு, இம்மையில 100 தனையை மட்டும். ஏன்னா ஒரு களைய சொன்ன பிரச்சனை, அப்படிப்பட்ட பிரச்சனை 100 மடங்கு பூரணமாய் 100 தனையை அடைந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்க. 100 மடங்கு நீங்க அடைவீங்கிறதுல ஒரு துளி கூட உங்களுக்கு அவிசுவாசம் வேண்டாம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் வீட்டாரை உங்களை சத்துரும். உங்க நன்மையில எங்க நீங்க நினைக்கிறீங்க, நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, என்னுடைய நன்மையெல்லாம் எங்க அக்காட்ட இருக்குது, சித்தப்பாட்ட இருக்குது. ஆனா இயேசு அதை மாத்தி சொல்றாரு, அவங்க எல்லாம் சத்துரும். இந்த மெசேஜ்ல இயேசு கிறிஸ்துவ மாதிரி ஒரு மெசேஜ் பண்றது உலகத்துல ஆளே கிடையாது. ஒருத்தன் சொல்றான், நான் எங்க அப்பாவை பார்த்துட்டு வரேன், எங்க அப்பா இறந்துட்டார், அப்படியே போயிரு வந்துறாரு. வாவ். ஏன்னா அவர் வீட்டாரே அவனை சத்துரு, அவனை பார்க்க போறன்னு சொல்றாரு. அவன் என்ன சொல்லுவான், போவாத, நீ கர்த்தர்ட்ட போவாத. இங்க எல்லாரும் மனுஷன் பேசுற ஒரு வார்த்தை, கர்த்தர்ட்ட போவாத. எல்லா மனுஷோட வாயிலிருந்து பிறக்கிற ஒரு வார்த்தை, எல்லா மனுஷோட பிறக்கும். நீ எந்த மனுஷட்ட கேளுங்க, நான் ஆவிக்குரிய சபைக்கு போறேன், போவாரு. எல்லாரும் தான் பேசுவாங்க. ஏன் அதனால கர்த்தர் சொன்னாரு, எல்லாம் சத்துரு, நம்பாத. ஏன் சொன்னாரு, உன் மனையை விட்டுட்டு வா, உன் புருஷனை விட்டுட்டு வா, உன் பிள்ளைங்களை விட்டுட்டு வா. ஏன் சொன்னாருன்னா, விட்டுட்டு வர சொல்லல. அத்தனை பேர் சொல்லுவாங்க, போய் என்னத்தை கண்டா போவாத. ஹலோ, போவாத போவாத போவாத, கர்த்தர்ட்ட போவாத. கர்த்தர் சொல்றாரு, ஏன் நிமித்தமா இந்த கூட்டங்கள் போவாத போவாத சொல்றாங்கல்ல, அதெல்லாம் போக்கடிச்சிட்டு வா, 100 தனையா நல்லா இருப்ப. நல்லா கேளுங்க, ஒரு வார்த்தை சொன்னாரு, உன் புருஷனை விட்டுட்டு வா, உன் பிள்ளையை விட்டுட்டு வா, உன் மனையை விட்டுட்டு வான்னு சொன்னார். இந்த இடத்துல நீங்க விட்டுட்டு வரும்போது உங்க குடும்பத்துல பிரிவினை. அவன் சொல்லிடுவான், போ, என்னை விட்டு போ, வரதான சேவை ஏண்ட, அப்ப நான் எப்படி உன்னை காட்டுறேன் பாரு, உனக்கு தருவனோ, நீ என்னை விட்டு என் பேச்சை மீறி நீ கடவுள்கிட்ட போனேன்னு உனக்கு தர மாட்டேன், சொத்துல ஒரு நயா பைசா தர மாட்டேன். அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், நீ அவனை விட்டுட்டு வா, 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன். அவனை பார்க்கணும், அதான் 100, அவனை பார்க்கணும். உன் கூட எவன் சபதம் பண்றானோ, நீ போனா கெட்டுன்னு, அப்பனுக்கும் மகளுக்கும் உறவு கிடையாது, ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உறவு கிடையாது. கர்த்தர் சொன்ன, விட்டுவா, தைரியமாவா, நான் இருக்கிறேன், அவனை பார்க்க 100 தனையா நான் உனக்கு தர்றேன். களத்துல குதிக்கணும். கர்த்தருடைய ஒவ்வொரு சொல்லும் 1000 நின்னு பேசும். அவர் சொல்லுக்கு முன்னாடி ஒண்ணு ஜெயிக்க, அவர் சொல்லுதான் அந்த வென்றெடுக்கக்கூடிய வார்த்தை சொல்லுது. எவன் பேச்சும் கேட்காம கர்த்தரோட பேச்சை கேட்டு உண்மையா ஃபாலோ பண்ணு. கர்த்தருக்கு அளவே கிடையாது. உங்களுக்கு வேலைக்காரன் தர்றதுக்கு அளவு கிடையாது, உங்களுக்கு நன்மையை தர்றதுக்கு அளவு கிடையாது. வேலைக்காரனை நிரப்பி தருவாரு, அளவில்லாம பொருளை தருவாரு. அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் எப்படி வேணும் தருவார். நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். எப்படிப்பட்ட வேலை தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ கெத்து இருக்கு இந்த வார்த்தையில. என்னிடத்துல வர்றானே அவன் நித்திய ஜீவன் இருப்பான். எப்படின்னு, என்னிடத்துல வர்றவன நான் நித்திய ஜீவனுக்கு கூட்டி கொண்டு போவேன்ற வார்த்தை இருக்குது. எழுப்பி என்னோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவான் அவன். இயேசு எல்லா தெய்வங்களையும் விட்டுட்டு போனாங்க, கல்லாயிட்டாங்க. இவர் மேலே ஏறி போனவர் மறுபடி கீழே வந்து எவன் அவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின்னாடியே சுத்தி மறிச்சானோ அவன் பணக்காரனாய் 100 மடங்கு அடைந்து வாழ்வது மட்டுமில்ல, நித்திய ஜீவன்ல இவங்களுக்கு போக தெரியாது. மனுஷன் யாருக்கும் நித்திய ஜீவன் எங்கே இருக்குன்னு இதுவரை கண்டுபிடிச்சதே கிடையாது. எதை வாங்கி தருமாங்க? படிச்சிருக்கீங்களா? அப்படி நித்திய ஜீவனுடைய ஒரு சரியான ஒரு மெஷர்மெண்ட்டை சொல்றேன் நான். 28:19-28 இயேசு மறுஜென்ம காலத்துல மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது
என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். மறுஜென்ம காலம் என்றார். அதாவது மனுஷனோடு கூட தெய்வம் வாழுகிற காலம். இயேசு கிறிஸ்து மனுஷனோடு கூட வாழுகிற காலத்துல, மறுஜென்ம காலத்துல இயேசு கிறிஸ்து மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பார். அப்பொழுதுதான் இந்த 12 சீசர்களுக்கும் மனுஷனை நியாயம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இப்ப இல்ல, இப்போ இல்ல. மறு ஜென்மத்துல, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, செத்து கீழே போயிட்டான் எல்லாரும். மறு ஜென்மம்னு ஒண்ணு எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிட்டு கர்த்தர் புதுசா ஒரு உலகத்துல உண்டு பண்ணும்போது, அந்த உலகத்துக்கு நியாயம் தீர்க்க போவதற்கு பிதாவுடைய வலது பாரசத்துல இயேசு கிறிஸ்து இருக்கும்போது, அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 சீசர்களுக்கு அப்பந்தான் இப்ப சொல்றாங்களே ஒரு ஆற்றல் உங்க வாங்கி தருவாங்க, இரக்கம் பாராட்டவங்க, அப்பந்தான் நடக்கும். இப்ப நடக்கல. நம்மளுக்கு இப்ப நடக்கிற மாதிரி சொல்றாங்க, இப்ப ஒண்ணு நடக்க. மறுஜென்ம காலத்துல நீங்க 12 பேரும் அங்க இருந்து வர்றவங்களுக்கும் போறவங்களுக்கும் நியாயம் விசாரிக்க முடியும், கொடுக்க முடியுது, வாங்க முடியுது. அதுல அந்த 12 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்களா இல்லையான்னு தெரியாது, கீழே உள்ள வசனம் சொல்லுது. அப்ப எப்படிப்பட்ட ஃபெலோஷிப்ல நம்ம இருக்கணும், ஐக்கியம் தேவனோடு கூட அப்படியே ஒட்டிக்கணும் பாசைய மாதிரி. மனுஷனுடைய கெட்டது நல்லதை காதுல போடவே கூடாது. அவர் பேசினாரு, இவர் பேசினார், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, எவன் சரியோ எவன் சரியில்லையோ அந்த காதுக்குள்ள அந்த விஷயமே வரக்கூடாது. எவன் சரியோ சரியில்லை, நான் சபையில பார்த்து போனேன். மொத்தமா பணம் இல்லாதவர்களே, விலைக்கரையும் கொடுக்க முடியாதவர்களே வந்து வாங்கி சாப்பிடுங்க, ஒண்ணும் கிடையாது சத்தியத்தை. ஆமென். பாலும் திராட்சரசமும் சத்தியம். பால் எப்படி ஒருத்தனுக்கு ஊட்டச்சத்தோ, திராட்சரசம் எப்படி கலையை உண்டு பண்ணுதோ, அந்த மாதிரி வசனம் என்கிற கலங்கம் இல்லாத பாலும் வார்த்தைங்கிற இந்த திராட்சரசமும் உங்களை கர்த்தரை மட்டும் துதிக்க பண்ணி இந்த இடத்துல 100 மடங்கு பெருக செய்து நித்திய ஜீவன்ல உங்களை பிரதான இடத்துல கொண்டு சேர்க்கின்றார்.